உலகத்துல எல்லாருக்கும் சுகிருத்து ஆகும். ஈஸ்வரன் தான் உண்மையான சகான்னு வேதம் சொல்றது. வாசுபர்ணாசயுஜா சகாய சமானம் விருட்சம் தரிகஸ்வஜாதே என்று உபனிஷத்து. ஈஸ்வரன் தான் உண்மையான சகா, பாக்கியெல்லாம் தாற்காலிகமான சகா, நம்ம விட்டு பிரியாம இருக்கக்கூடிய சகா அவருங்கிறதுனால விஸ்வ சுகிருதம். எப்போதும் நம்ம இடத்துல குற்றங்கள் நிறைய இருந்தாலும், அவரையே திரும்பி பார்க்காம இருந்தாலும், அவருக்கு வச்சிருக்கிற நைவேத்தியத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் பார்த்துட்டே இருப்பார். அனஸ்னம் அந்யா அபிஜாகசி. இவனோ அவருக்கு வச்சிருக்கிற நைவேத்தியம் பூரா சாப்பிட்றான். உண்மை விஸ்வசிய போக்தா அவர்தான், விஸ்வசிய போக்தா அவர்தான். இவன் என்ன பண்ணிட்டான், அவரை சாட்சி அடிச்சுட்டு இவன் சாப்பிட்றான். ஏன் நைவேத்தியத்துல நீ சாப்பிடாதா அப்படின்னு கோச்சுக்க மாட்டாரா? அவன் சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. ஏன் அப்படின்னா வாத்சல்யாத்து, அவன் எப்ப சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதோ 4 சாத்து கையில் உள்ளதை புடுங்கி போட்டுட்டீங்கவா அப்படின்னு தூக்கிக்கிறதானேன்னா அது கத்துறது. போய் தலையிட்டோம், திங்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் என்று எப்படி அம்மா இருப்பாளோ, அது மண்ணு திண்டா கூட அப்புறம் ஆமனுக்கு என்ன கொடுத்தா போச்சுன்னு இருப்பாரோ அது போல இருப்பான் சீவன். நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணி என்னென்ன சுகங்கள்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் தடுக்க மாட்டார். அப்புறம் படுற பாடு இருக்கு நமக்கு, அவன் நம்ம பாடுபட்டா அவரும் பாடுபடுவார். ஐயோ குழந்தைக்கு உடம்புக்கு வந்து கொடுத்தே, என் பக்தன் இப்படி கஷ்டப்படுறானே, தடுக்கிறதுக்கும் மனசு வராது பாவம். அப்புறம் கஷ்டப்படுறத பார்த்தாலும் மனசு வராது. இப்படி ஈஸ்வரனுடைய மனோபாவமும் ஒரு தாயாருடைய மனோபாவமும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனாலே அவர் மாத்ருபூதேஸ்வரர்னு அவருக்கு பெயர். தாயும் ஆனவர் அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த வாத்சல்யத்தோடு இருக்கிறார். வாத்சல்யாது லோகமங்கலம் லிங்கஞ்ச தாபசாபீஷ்டம் பஸ்மதண்ட ஜட்டாஜினம். எனக்கு புலித்தோனே போறோம், ஜடாமகுடமே போறோம், பஸ்மமே போறோம் என்று இருக்கக்கூடியவர், சந்திரகலைய சிரசில தரிச்சு கொண்டிருக்கக்கூடியவர், பிரம்மஜானிகள் பிரம்மவாதிகளுக்கெல்லாம் தானே குருவாயிருந்து வேதாந்தத்தை உபதேசம் பண்ணக்கூடியவரான எந்த சிவதமமான திருமேனி உமக்கு உண்டோ, சாந்தமாக ஞானப்பிரதமாக ஈசான சர்வ வித்யானாம் என்று சொல்லும்படி அந்த சிவகமான ரூபத்தோடு எனக்கு பிரத்யட்சமாகு. கோரமான ரூபத்தோடு என் எதிரில் வராது. தட்சன் போன்றவாளுக்கு கோரதமமான ரூபத்தோட காட்சி கொடும், எனக்கு சிவதமமான ரூபத்தோட காட்சி கொடும். யாத்தே ருத்ர சிவா தனூர கோரா அகோரா, கோரம் இல்லாததானே அபாப காசினி, தண்டிக்கிற மனோபாவம் இல்லாம அபராதம் பண்ணிவிட்டான், தொலைச்சு கட்டுப்படுற அந்த பயனை அப்படிங்கிற மனோபாவம் இல்லாம, தோஷோ யத்யபி குற்றம் இருந்தாலும் அபயம் ததாமி அப்படிங்கிற சாந்தமான மனசோடு தஜானஸ்தனுவா அப்படி ஒரு ரூபம் உங்களுக்கு இருக்கு. தட்சிணாமூர்த்தியாகவோ சந்திரசேகரராகவோ கல்யாண சுந்தரேஸ்வரராகவோ சோமாஸ்கந்த மூர்த்தியாகவோ சாந்தமான ரூபங்கள், காலபைரவர் வீரபத்ரர் முதலிய கோர ரூபங்கள்லாம் கோவில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கட்டும். நீங்கள் பிரதானமான இந்த ரூபங்களோடு சந்தமயா மிகவும் மங்களத்தை தரக்கூடிய கிரி சந்தா. கிரி சந்தாங்கிறது சம்போதனம். கிரியில இருக்கிறவர், கைலாச பர்வதத்துல இருக்கிறவர். கிரிங்கிற வார்த்தைக்கு சொல்லுன்னு கீஹி, சொல்லுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இருக்கிறதுனால வேதத்தின் உச்சியில இருக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். கைலாசத்தினுடைய உச்சியில இருக்கிறவர். அப்பேற்பட்ட நீர் அபிஜாகசீஹி, நீங்கள் பிரகாசமா எனக்கு காட்சி கொடுக்கும். யாமிஷும் கிரிசந்தஹஸ்தே பிபர்ஷ்யஸ்தவே சிவாம் கிரித்ரதாம் குருமாஹிகும் சீ புருஷம் ஜகதி. உம்முடைய கையில வில்ல வச்சிருக்கிறதோ கிரிசந்தா, கைலாச மலையிலே வாசம் பண்ணக்கூடியவரே, ஹஸ்தே உம்முடைய கையில, யாம் இஷும் பிபர்ஷி எந்த ஒரு பானத்தை வகிச்சிருக்கிறீரோ அந்த ஒரு வில்லையும் அம்பையும் கையில தரிச்சிருக்கக்கூடிய நீ கிரிஷா அப்படின்னாலும் அவர் தான், கிரித்ரம் அப்படின்னாலும் அவர் தான். மலைகள் எல்லாத்தையும் காப்பாற்றின்னு இருக்கார், மலையில இருந்து நம்மளை காப்பாற்றுறார், அதனால கிரித்ரம்னு அவருக்கு பெயர்.
அப்பேற்பட்ட ஒரு இஷு கையில அம்பு வச்சிருக்கிறே, அந்த இஷுவை சிவாம் மங்களமாக செய்யுங்க, சாந்தமாக செய்யுங்க, உக்ரமா செய்யாது. அந்த பானத்தை சாந்தமா செய்யுங்க. அர்த்தம் என்ன, கையில அந்த அம்பை வச்சுண்டு அந்த கோதண்டத்தை கையில வச்சுண்டு நீங்கள் நின்னாலேயே ஒரு அழகு பார்த்துட்டே இருப்பா. சதைக பிரிய தரிசனா. சிவனே தானே ராமன், ராமனே தானே சிவன். அதனால்தானே சிவராமன் சிவராமன் நம்ம எல்லாம் பேர் வைக்கிறோம் குழந்தைகளுக்கு. அப்படி நின்றுட்டே அப்படின்னா ராமனிடத்துல சிவாம்சம் உண்டு, நரசிம்மன் இடத்துல சிவாம்சம் உண்டு, பில்வார்ச்சனை கூட உண்டு. ரெண்டு பேரும் அபிநமாவே இருந்து ஜகத்தை நிர்வாகம் பண்றா. லோகத்துல எல்லாரும் பேதம் பார்க்கிறாளே தவிர அவளுக்கு பேதம் கிடையாது இல்லையா. ராமனே சிவனா இருப்பார், சிவனே ராமனா இருப்பார். இருந்து கொண்டு லோகத்தை காப்பாற்றின்னு இருக்கிறார். சிவம் கிரித்ர தாம் குரு. நீர் அந்த தனுஷ அப்படியே வில்ல சாந்தமா வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். புருஷன் ஜெகத்து மாகி தும்சி. அந்த அம்பை யாவது போட்டு ஜகத்தை ஹிம்சை பண்ணாதீர். எந்த ஒரு புருஷனையும் எந்த ஒரு ஜீவனையும் ஹிம்சை பண்ணாதீர். அந்த அம்புகளை போடாம நீங்கள் காப்பாற்றுறதே எங்களுக்கு அனுகிரகம். அம்ப போடாது, உம்முடைய அம்ப போடாது. அவர் அம்ப போடுறாருன்னா என்ன அர்த்தம்? அதுதான் பூகம்பம், அதுதான் இடி, அதுதான் நெருப்பு பிடிச்சுக்கிறது. இதெல்லாம் சம்ஹார கடவுளுடைய காரியமாச்சு. திடீர்னு ஒரு ரயில் கவுந்தது, திடீர்னு ஒரு இடத்துல பதபதபதம் நெருப்பு பிடிச்சு நடத்து. எல்லாம் தெய்வம் எப்ப பிரதிகூலமா இருக்கமோ சம்ஹார வேலையை ஆரம்பிச்சோம். அது மாதிரி பண்ணாது, அது மாதிரி பண்ணாது, காப்பாற்றும். சிவே நவச்சாத்வா கிரிசாட்சாவதாமசி யதா நர்வலி ஜகத் அயக்ஷ்மதும் சுமனா அசதி. சிவேன வச்சசாத்வா, மங்களமான வார்த்தையாலே அச்சா உம் அடைவதற்கான வழியை நீங்களே சொல்லும். நாங்க க்ஷேமமா இருக்கிறதுக்கு நீ இப்படி இருந்தா க்ஷேமமா இருப்பேடா குழந்தை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சொன்ன பிறகு நாங்கள் அப்படி க்ஷேமமா இருக்கும்படி நீ சங்கல்பி, அப்படி செய். நீ அப்படி செஞ்சோமானால் யதா நர்வது ஜகத் அயக்ஷ்மம். யக்ஷமம்னாலே வியாதின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல மனோவியாதியும் வியாதி தானே. பொதுவாக கஷ்டங்கள்லாம் வியாதின்னு யக்ஷ்மன்னு பெயர். அயக்ஷ்மம் இந்த ஜகத்து எப்படி இருக்கணும்? அயக்ஷ்மம் சுமனா அசத். அசத்துங்கிறது அஸ்துன்னு அர்த்தம். இந்த ஜகத்து அயக்ஷ்மமா இருக்கணும், துக்கமே இல்லாம இருக்கணும். சுமனாக சௌமனசியமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சோஷலா பழகி பிரியமாக, யாரும் ஒருத்தர் கோபப்படக்கூடாது, தாபப்படக்கூடாது. சௌமனசியத்துல தானே சுகம் இருக்கு. இருக்கட்டும், இல்லாத போகட்டும். சாப்பாட்டுக்கு இருக்கட்டும், இல்லாத போகட்டும். ஒரு குடும்பத்துல சௌமனசியம் இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். ஐஸ்வர்யம் கோட்டி கொட்டி இருந்தாலும் அந்த சௌமனசியம் இல்லைன்னா அவன் கஷ்டப்படுவான். ஒருத்தர் பிடிக்காத்தனம்னு ஒண்ணு இருக்கான். எனக்கு தெரியாது, அது எல்லாரும் சொல்லிக்கிறா. பிடிக்காத்தனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிடிக்காத்தனம்னு ஒண்ணு இருந்து விட்டதானா அது நெருப்புன்னு வேற ஒண்ணும் தனியா இல்லை, நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கு. அது ஹிருதயத்தை சுட்டுண்டே இருக்கும், புசிக்கின்றே இருக்கும். பிடிக்காத்தனமே இல்லாம எல்லார்ட்டையும் ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தை சில பேரை கண்டு அப்படி தாவறது இல்லையா, அது மாதிரி எல்லா இடத்துலையும் பிரியமா இருக்கிறதுக்கு சுமனஸ் அப்படின்னு பெயர். சௌமியம், வேதத்துலதான் பல இடங்கள்ல சௌமியா சௌமியான்னே இருக்கும். அதுவும் உபனிஷத்துலதான் ஜாஸ்தி சௌமியாங்கிற பதம் இருக்கும். அந்த சௌமியமான மனசு வேணும் சர்வத்துக்கும். எங்களுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணணும். சிவேன வச்சசா, அழகா பேசணும், அர்த்தம் உள்ளதா பேசக்கூடாது. பேச்சுல பல விதம் இருக்கு, 10 விதமான பேச்சு இருக்குன்னு காவியங்கள்ல சொல்லப்படுறது. கொனஷ்டையா பேசுறது, வக்கரமா பேசுறது, சுடுறாப்புல பேசுறது, குத்தி பேசுறது, காரண காரியங்களோட பேச 10 விதம் சொல்றா பேச்சு. அது மாதிரி பேச்சுகள் இருக்கக்கூடாது. உள்ளன்று வச்சு புறமென்று பேசுவார், உறவு கலவாமை வேணும்னார் வள்ளலாருங்கிற பெரியவர். உள்ள ஒண்ணு வச்சு மேல பழகிற வாட்டியே என் ஜென்மாவில சந்திக்கவே கூடாது. சகிருதயம், ஹிருதயத்தோடு பேசணும், அழகா பேசணும். இந்த சிவேன வச்சதா சம்பாஷணைகள், சிவபெருமானுடைய சம்பாஷணை. சிவபெருமான நாராயணனை பார்க்கணும்னு புறப்பட்டா பிரதேதிசுகள்னு பேர். 10 பேர் பாகவத்துல வருது. நாராயணனை பார்க்கணும், சிவனை பார்க்கணும்னா 10 தலையா அறுத்து கோபம் பண்ண பார்த்தான் ராவணன். 10வது தலையா இருக்கும்போது தான் வந்தார் அப்படின்னு புராண கதையெல்லாம் சொல்ற வழக்கம். அவனுக்கு கஷ்டமா சிவனை பார்க்கறதுன்னா
ஆமா, ராவணனை போன்றவா பார்த்தா அவ்வளவு கஷ்டம். பிரச்சேதசுகள் எங்கேயோ போயிருக்கா, திடீர்னு சிவன் எதிரில் வரார். பஜனை, தேவார பஜனை தான் முதல்ல கேட்டது, வாத்திய கோஷங்கள்லாம் கேட்டது. யாரும் பார்த்தா சிவபெருமான் வரார். பிரச்சேதசுகள் ஆச்சரியப்பட்டார்கள், விழுந்து சேவிச்சார்கள். உடனே சிவபெருமான் சொல்றார், யூயம் வேதிஷித புத்திராக, நீங்கள்லாம் பரிகிஷத்துன்னு ஒரு ராஜா இருக்காரு, அவருடைய பிள்ளைகள் தானே. அந்த சிவேன வச்சசா, அந்த பேசணும், அப்படி பேசணும், அவ பிள்ளைகள் தானே. ஆமா, விகிதம் வச்சிகீர்ஷிதம், எங்க பொருள் கேட்கல, நீங்க எங்க பொருள் எனக்கு தெரியும்.